இந்த ட்ரெயின்ல நீங்க போகும்போது உங்களுக்கு 3 வேளையும் ஃப்ரீயா சாப்பாடு கொடுப்பாங்களா? அது எந்த ட்ரெயின் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். பொதுவா ரயில்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா அதுக்கான கட்டணத்தை டிக்கெட்டோடய சேர்த்து வசூல் பண்ணிப்பாங்க. ஆனா இந்தியாவிலேயே ஒரு ட்ரெயின்ல மட்டும்தான் எந்த கட்டணமுமே இல்லாம 3 வேளையும் ஃப்ரீயாவே சாப்பாடு போடுறாங்க. அப்படி ஏன் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான காரணமும் இருக்கு. சச்கண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் மகாராஷ்டிராவில் இருக்கிற நாந்தட் அப்படிங்கிற நகருக்கும் பஞ்சாப்ல இருக்கிற அமிர்தசரஸ்க்கும் இடையில ஓடுது. இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற நாந்தட் அப்படிங்கிற இடம் சீக்கிய மதத்தினரோட 10வது குருவான குரு கோவிந்த் சிங் அவர்கள் சமாதி அடைஞ்ச இடமா. அதே மாதிரி அமிர்தசரஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சீக்கியர்களுடைய புனித தலமான பொற்கோவில் இருக்கிற இடமா. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ட்ரெயின் சீக்கியர்களோட 2 புனித தலங்களை இணைக்கிற ஒரு ட்ரெயின். இது வழக்கமா ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா பேண்ட்ரி கார் அப்படின்னு ஒரு பெட்டி இருக்கும். அதுல கிச்சன் இருக்கும். அதுல சமைச்சுதான் பயணிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இதுல உணவு கொடுக்கறது IRCTCயே கிடையாது. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரத்தை 33 மணி நேரத்துல கிடக்கிற இந்த சச்கண்ட் ட்ரெயின் மொத்தம் 39 ஸ்டாப்புகள்ல நிக்கும். இதுல சீரான இடைவெளியில உள்ள 6 ரயில் நிலையங்கள்ல சீக்கிய மதத்தை சேர்ந்த தன்னார்வலர்கள் சப்பாத்தி, பருப்பு, கிச்சடி இந்த மாதிரியான உணவுகளை சுட சுட அந்த ரயில் நிலையங்கள்ல வச்சுக்கிட்டு நிப்பாங்களாம். அந்த ரயில் நிலையத்துல நின்ன உடனே மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற பாத்திரங்களை எடுத்துட்டு போய் அந்த சாப்பாட்டை இலவசமா வாங்கிக்கலாமா. ஜாதி, மதம், இனம், ஏழை, பணக்காரன் இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமே ஒரே மாதிரி உணவு வழங்குறதுக்கு சீக்கிய மதத்துல லங்கார் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு குறிப்பிடுறாங்க. இதை தான் அங்க அவங்க செய்யறாங்க. அதை ஏன் குறிப்பிட்டு இந்த ட்ரெயின்ல செய்யறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் தான் அவங்க மதத்தோட 2 முக்கியமான புனித தலங்களை இணைக்கிற ட்ரெயின். ஆனா சமீபத்துல இந்த ட்ரெயின்ல சில யூடியூபர்கள் பயணிச்சு அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் தனக்கு ஒரே ஒரு ரயில் நிலையத்துல மட்டும்தான் உணவு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை நீங்க இந்த ட்ரெயின்ல போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.